கன்னட நடிகர் ராஜ்குமார் வாழ்க்கை வரலாறு ஆராய்ந்தால் அவர் கன்னட திரையுலகின் பெரும் வரலாற்று ஆளுமையாக மாறியவர் என்பது தெளிவாகிறது. பிறப்பு, குடும்பம், ஆரம்ப வாழ்க்கை. ராஜ்குமாரின் இயற்பெயர் சிங்காநல்லூர் புட்டசுவாமையா முத்துராஜு. 1929 ஏப்ரல் 24 கர்நாடக தமிழ்நாடு எல்லை பகுதியான கஜனூரில் பிறந்தார். ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து 3ஆம் வகுப்பு வரை மட்டும் பள்ளியில் படித்து குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ப கல்வியை முற்றிலும் நிறுத்தினார். கலை பயணம் ஆரம்பத்தில் நாடகத்துறையில் பணியாற்றினார். குப்பி நாடக கழகத்தில் பயிற்சி பெற்றார். 1954ஆம் ஆண்டு பெதரா கண்ணப்பா என்ற படத்தில் நாயகனாக அறிமுகமாகினர். படம் தேசிய விருது பெற்றது. 220க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தார். அவருடைய ஒவ்வொரு கதாபாத்திரமும் தனி அழகும் ருசியும் கொண்டது. மகிஷாசுரவர்த்தினி, பூவிலாசா, கோவரல்லி, CID 999, பப்புருவாகனா உள்ளிட்ட படங்கள் நேற்று முதல் இன்று வரை நினைவில் நிற்கும் நினைவலைகளை ஏற்படுத்தியன. பாடகர் மற்றும் மொழி போராட்டம். நடிகர் மட்டுமன்றி ரசிகர்களால் கன்னடத்து கண்மணி என்று புகழப்பட்ட இசைக்கலைஞர். கோவத் இயக்கம் என்ற கன்னட மொழி முக்கியத்துவ இயக்கத்தில் முக்கிய பறைசாற்றி கர்நாடகத்தின் மொழி தூய்மையை உறுதிப்படுத்தியவர். விருதுகள். முக்கிய சம்பவங்கள். 2000ஆம் ஆண்டு சந்தன கடத்தல். வீரப்பனால் 108 நாட்கள் கடத்தப்பட்டு எதிரொலியாக இந்திய அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம். 2006 ஏப்ரல் 12 இதய நோயால் இறந்தார். அவருடைய மறைவுக்கு பிறகு பெங்களூரில் பெரும் பதற்றமும் வன்முறையும் ஏற்பட்டது. குடும்பம். இவருடைய மகள் புனித் ராஜ்குமார் உள்ளிட்ட வாழும் வாரிசுகள் கன்னட திரையுலகில் பெயர் பெற்ற முக்கியமானவர்கள். நினைவுகள். ராஜ்குமாரின் வாழ்க்கை வரலாறு 2100க்கும் மேற்பட்ட பக்கங்கள் கொண்ட புத்தகமாகவும் வெளிவந்துள்ளது. கன்னட மக்களின் அண்ணாவரு என்ற காதல் அழைப்பை பெறும் அளவுக்கு சமூகம் முழுவதும் அவருக்கு இடம் இருந்தது. ராஜ்குமார் வாழ்நாள் முழுவதும் தனது நடிப்பிலும் பாடலிலும் சமூக பெருமைகளிலும் முக்கிய ஆளுமையாக தனித்த புகழை பெற்றவர். ராஜ்குமார் வாழ்க்கை முக்கிய நிகழ்வுகள் காலவரிசையில். கன்னட நடிகர் டாக்டர் ராஜ்குமார் முக்கிய நிகழ்வுகளை காலவரிசையில் தொகுத்து வழங்குகிறேன். 1929 ஏப்ரல் 24 சிங்காநல்லூர் புட்டசுவாமையா முத்துராஜு ராஜ்குமார் பிறந்தார். 1945 பெதரா கண்ணப்பா திரைப்படத்தில் முதன்முறையாக நடிகராக அறிமுகமானார். 1967 கர்நாடக அரசிலிருந்து நட சர்வபம்மா நடிப்பு சக்கரவர்த்தி விருது பெற்றார். 1983 இந்திய அரசின் பத்ம பூஷன் விருது பெற்றார். 1993 சீவன சைத்திரா திரைப்படத்திற்கு சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய விருது பெற்றார். 1995 தாதாசாஹிப் பால்கே விருது பெற்றார். 2000 பிரபல வன கொள்ளைக்காரன் வீரப்பன் அவரை 108 நாட்களுக்கு கடத்தினர், பின்னர் விடுவிக்கப்பட்டார். 2006 ஏப்ரல் 12 இதய நோயால் பரிதாபமாக மரணம். இவைகளே அவரது வாழ்க்கையின் முக்கியமான திருப்பங்கள் மற்றும் சாதனைகள் ஆகும்.